அதிமுகவின் இன்றைய பின்னடைவுக்கு யார் காரணம் என்ற கேள்விக்கு கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழும் ஒரே பெயர் எடப்பாடி பழனிசாமி தான். இதற்கு சமீபத்திய உதாரணமாக பார்க்கப்படுவது கோவை சிங்கை ராமச்சந்திரனின் விலகல். ராமச்சந்திரன் அதிமுக மாணவரணி செயலாளராகவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராகவும் இருந்தவர். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜகவின் அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட்டு 2,36,490 வாக்குகளை பெற்று கட்சிக்கு பெருமை சேர்த்தார். ஆனால் கட்சி தலைமை அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கூட வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் ராமச்சந்திரன் கோபத்திலோ வருத்தத்திலோ அல்ல, மனசாட்சிக்காக விலகுகிறேன் என அதிமுகவில் இருந்து சமீபத்தில் வெளியேறியிருக்கிறார். இது எடப்பாடியின் தலைமைக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய கண்டனமாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கள நிலவரப்படி மாணவர் அணி முதல் இளைஞர் அணி, ஐடி பிரிவு வரை இன்று அதிமுகவில் எடப்பாடி இருந்தால் நாங்கள் இல்லை என்ற குரல் ஒலிக்கிறது. மேலும் கட்சியில் 10 ஆண்டுகள் உழைத்தாலும் அங்கீகாரம் இல்லை, எடப்பாடிக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கு மட்டுமே கட்சியின் பதவி அளிக்கப்படுவதாகவும், ஏதேனும் கருத்து கூறினால் மதிப்பதில்லை என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிய இயக்கத்தை எடப்பாடி தனது குடும்ப சொத்தாக நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதன் விளைவாகத்தான் தொடர்ந்து தேர்தலில் தோல்வி ஏற்பட்டு தற்போது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அதிமுகவிற்கு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை மீட்கும் ஒரே நம்பிக்கையாக SP வேலுமணி இருக்கிறார். அரசியல் வட்டாரங்களில் சொல்வது என்னவென்றால், வேலுமணி தலைமைக்கு வந்தால் இளைஞர்களுக்கு 3 உறுதிகள் கிடைக்கும். 1 அங்கீகாரம், 2 அரவணைப்பு, 3 எதிர்காலம் போன்ற அனைத்தும் SP வேலுமணி அளிப்பார். குறிப்பாக மாணவர் அணி, இளைஞர் அணி, ஐடி பிரிவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே அடுத்த பொதுச் செயலாளர் SP வேலுமணிதான் என கோவை முதல் கன்னியாகுமரி வரை இளைஞர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். கட்சி வட்டார தகவல்களின்படி விரைவில் எடப்பாடி நீக்கப்பட்டு SP வேலுமணி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இதனால் வேலுமணி ஆதரவாளர்கள் மத்தியில் உற்சாகம் தொற்றியிருக்கிறது. முடிவாக எடப்பாடியின் தலைமை தொடர்ந்தால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். கட்சியையும் இளைஞர்களையும் காக்க வேண்டுமென்றால் தலைமை மாற்றம் அவசியம் என்பதே தற்போதைய கள யதார்த்தமாக இருக்கிறது.